வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் பியூடிஃபைனிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன் தாங்க. ஜுவல்லரி கலெக்ஷன் வரும்போது என்கிட்ட இருக்கிற பியூட்டிஃபுல்லான ட்ரெடிஷ்னல் அண்ட் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் தான் வந்து உங்ககிட்ட காமிக்க போகிறேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. லாங் செயின், ஷார்ட் செயின் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சோக்கர் செட்ஸ், நெக்லஸ் அண்ட் ஷார்ட் செயின் மட்டும் அதோட சேர்கிற மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் வந்து பேராக வச்சுருக்கேன். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றுனா காமிக்க போகிறேன். பிகாஸ் இது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. லைக் சில பேருக்கு லாங் ஹாரம் வந்து பிடிக்காது. ஏன்னா எனக்கு வந்து லாங் ஹாரம் அவ்வளோவா பிடிக்காது. என்கிட்ட லாங் நெக்லஸ், லாங் செயின்ஸ் எல்லாம் அவ்வளோவா கிடையாது. பட் ஷார்ட் செயின்ஸ் தான் ஒவ்வொன்றும் அப்படியே செட்டாக வந்து வாங்கி வச்சுப்பேன். இது நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்குவேன். கடைக்கு எங்கேயாச்சும் போனேன், தெருக்கடையில் போய் பார்த்தா கூட எனக்கு அது பிடிச்சிருந்துன்னா டக்குன்னு வாங்கிடுவேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டோர்ஸ்லேருந்தும் வந்து ஒரு சிலதெல்லாம் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தந்த அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு மைண்டில் என்னமோ ஸ்பார்க் உதிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்து ஒன்றும் வாங்கி வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் இது வந்து ஒரு 3-4 இயர்ஸான உண்டான கலெக்ஷன்ஸ் தான் இது மொத்தமும். ஓகேங்களா, இன்னும் இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் தான் நான் வந்து இப்போ ரெகுலராக எனக்கு தேவை அப்படின்னு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எப்படி பண்ணலாம்னு ஐடியா வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரேக் ஒன்றுன்னா நான் வந்து க்ளீன் பண்ணும்போது அடட இது அழகழகாக இருக்கே, இதெல்லாம் ஒன்று காமிக்கலாமே, கண்டிப்பாக வந்து வீடியோ வியூவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு தாட்டோட தான் சரி இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் எனக்கு 2-in-1 பர்பஸ் அப்படியே அடுக்கின மாதிரியும் ஆகிடுச்சு, உங்களுக்கு காட்டின மாதிரி ஆகிடுச்சு, வீடியோவும் ஆச்சு, அடுக்கின மாதிரி ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் வை. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். அந்த சைடு ஃபுல்லாமே பேங்கிள்ஸ் இருக்குது, இயரிங்ஸ் இருக்குது, லாங் செயின்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நான் வந்து எஃபர்ட்ஸ் எடுத்து நான் போடுறது வந்து கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அப்படின்னு மாதிரி தான் இருக்குது எனக்கு. பட் ஓகே, இன்னும் கண்டிப்பாக இந்த வீடியோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு நான் இனி வர வீடியோஸை என்னோட பேங்கிள் கலெக்ஷன்ஸ், அப்புறமேட்டு இயரிங் கலெக்ஷன்ஸ், ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்றா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து வீடியோக்குள்ளார போயிடலாம். ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஓகே, ஸோ எதுக்கும் ஒரு காஃபி, ஏதாச்சும் டீ இல்லை தண்ணி ஏதாச்சும் பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே ஜாலியாக என் பேச்சோட கேட்டுட்டு அப்படியே நீங்கள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸும் பாருங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து அமேசான்லேருந்து பிக் பண்ணேன். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல் மாதிரி பாருங்களேன். இதில் வந்து ஃபுல்லாக வந்து பேர்ல்ஸு, இந்த நெக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேர்ல்ஸு. இங்கே வந்து க்ரீன் கலரில் லக்ஷ்மி பெண்டன்ட் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா, இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்டரோட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நெக்குக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இது நெக்கோட ஒட்டி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் நீங்கள் வந்து தாவணிக்கு போட்டுக்கலாம், அப்புறமேட்டு சாரிக்கு வந்து போட்டுக்கலாம், அதுக்கப்புறமேட்டு பட்டுப்பாவாடைக்கு போட்டுக்கலாம். அண்ட் தென் மெயினாக வந்து இந்த அனார்கலி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு கூட இதை போடும்போது நல்ல ஒரு எத்னிக் வேறுங்க. மெயினாக இதில் பேர்ல்ஸ் இருக்கனால ரொம்ப அழகான ஒரு டீட்டெயிலிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லக்ஷ்மி பெண்டன்ட் மாதிரி உள்ள இயரிங்ஸ், நல்ல ட்ராப் மாதிரி இருக்குது. கீழே ஃபுல்லாக வந்து பேர்ல்ஸ் இருக்குது. அண்ட் இது வச்சாலே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். இந்த கம்ப்ளீட் செட் பேர் பண்ணாலே ரொம்ப கிராண்டாக இருக்கும். நீங்கள் வேறு எதுவுமே போடணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இது பாருங்கள், இது மட்டும் போட்டாலே நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக கிடைக்கும். நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். அண்ட் அடுத்ததும் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேன்சி கலெக்ஷன். இது வந்து அமேசான்லேருந்து தான் வாங்கினது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, என் நெஞ்சே செல்லாயோ அவனோடு, ரொம்ப கேவலமாக பாடுறேன், விடுங்க. இந்த அந்த ஒரு சாரீ ட்ரேப் பண்ணியிருப்பேன், ஒரு சாட்டன் சாரீ, அதுக்கு இந்த நெக்லஸ் தான் வந்து பேர் பண்ணேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த செயின் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அமேசான்லேருந்து தான். ஸோ அதிலே வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ மேக்ஸிமம் வந்து அதிலே ஜுவல்ஸ் போட்டு வைக்கும் போது அது கருக்காது, கலர் ஃபேட் ஆகாது. கிட்டத்தட்ட நான் அந்த வீடியோலாம் எடுத்து ஒரு 6-7 மாதம் மேலேயே, 8 மாதம் மேலேயே இருக்கும். பட் ஸ்டில் இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குதுன்னு பாருங்களேன். அண்ட் இது கூட இந்த மாதிரி இயரிங்ஸ், காதோடு ஒட்டிகிட்டு இருக்க மாதிரியே இயரிங்ஸ், ஹெவியாக இருக்காது, ரொம்பவே லைட் வெயிட் தான், அட்ஜஸ்டர்ஸோட தான் வருது. நீங்கள் எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் இதை வந்து பேரப் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். குழந்தைங்க கூட ஈஸியாக வந்து கேரி பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டான ஜுவல்லரிஸ். ஃபுல்லாக வந்து இதெல்லாம் வந்து சில்வர். ஓகேங்களா, சில்வரில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி, இதுவும் வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி தான் இருக்கும். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும்.
தன்மை குட்டிக்கெல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டான கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து போட விருப்பப்படுவேன். அவ்வளோ அது இந்த மாதிரி இருந்தால் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது வந்து வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கழுத்தில் சின்னதாக என் தாலி செயின் அண்ட் நான் சின்னதாக இந்த செயின் வந்து போட்டோன்னா பார்க்க நல்லாயிருக்கும். அதாவது சாரீக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த பீட்ஸ் வந்து மாறி வரும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் இருக்குது. ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம ஸ்டோர்ஸ்லேருந்து இருந்ததா, ஸோ எல்லா கலர்லேயும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் ஆக்சுவலாக நிறைய பியூட்டிஃபுல்லான நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளோட துளிர் ஸ்டோரில் இருக்குது. பட் எனக்கு வந்து நான் போய் இன்னும் கடைக்கு போய் அந்த ஷாப்பிங் மோடில் போகல. ஷாப்பிங் மோடில் போனால் தான் வந்து அப்படியே அள்ளிட்டு வந்துடுவேன். அதை இன்னும் தோணலைங்க. மேக்ஸிமம் இங்கே என்கிட்ட எல்லாமே இருக்கா, அதனால் போகிறதுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. அண்ட் இது வந்து க்ரீன் கலரில் வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்துடும். ரெட்டுக்கு இந்த மாதிரி ரெட் இயரிங்ஸ் எல்லாம் காதோடு ஒட்டிகிட்ருக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் என்னோட மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெரிய ஹெவி இயரிங்ஸ் எல்லாம் போட மாட்டேன். எனக்கு சின்ன இயரிங்ஸாக ரொம்ப பிடிக்கும். அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப பெரிய இயரிங்ஸ் போட்டால் எனக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படாப்பா கழட்டுவோம் அப்படின்னு இருப்பேன். சில ஷூட்க்கு மட்டும்தான் போடுவேன். மற்றபடி நான் வந்து மித்ததுக்கெல்லாம் எதுக்குமே வந்து பிக் இயரிங்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரி இயரிங்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த காமிச்சால செட்டாக இருக்கும். ஒரு நெக்லஸ், ஷார்ட் செயின் கூடவே வந்து இயரிங்ஸும் வருது. அண்ட் இதுவும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் செட். இது வந்து லைக் தன்மையோட லாங் ஃப்ராக்குக்கு நான் இது வந்து எடுத்தேன். சரி நம்ம இதை வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பேல் க்ரீன் கலர் மாதிரி இருக்குது பாருங்களேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இது நல்லா உழைக்குது. ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து ஒரு ரோஸ் கோல்டு மாதிரி இருக்குது. அண்ட் இதில் வந்து ஸ்கொயராக குட்டியாக ஒரு மாதிரி பாக்ஸ். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன். அண்ட் இதுக்கு இயரிங்ஸ் வந்து இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ் இப்படி தான் வருது. இயரிங்ஸ் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல இது, அதனாலேயே நான் இதை வந்து போடாமல் வச்சுருக்கேன். பட் ஆனால் நெக்லஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு அண்ட் சில்வர் கலெக்ஷன், சில்வர் டோன்ஸில் இருக்கிறது. இந்த பாக்ஸை போட்டு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு அப்படியே பத்திரமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால இதை வச்சுருந்தேன். அண்ட் எஸ், இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது எனக்கு கிடைச்சது, அதனால் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து எங்களோட குழந்தைனாரோட வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு இந்த ஒரு சோக்கர் மட்டும் வேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா இந்த சோக்கர் அழகாக இருக்குது, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட துளிர் ஸ்டோர்ஸில் தான். இப்போ இது இருக்கான்னு எனக்கு தெரியல, இது வாங்கி லாங் பேக் இருக்கும். இதுவும் வெறும் தாலி செயின் மட்டும்தான். பார்க்கவே அவ்வளோ அழகாக நீட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் ட்ரெடிஷ்னல் வேர் தான். இங்கே பாருங்கள், நைட்டு டைமுக்கு இது வந்து வேர் பண்ணிட்டு போனால் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அண்ட் இது ஃபேடே ஆகலைங்க. நிஜமாவே எனக்கு அவ்வளோ நல்லா அந்த பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை கவரில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு ஸ்வெட்டெல்லாம் ஆகும். இந்த மேக்கப்பு நம்ம போடுற பர்ஃப்யூம் கூடயும் சம்டைம்ஸ் அதை வந்து எஃபெக்ட் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஈவெண்ட் போயிட்டு வந்த பிறகு நல்லா வந்து ஒரு ஒயிட் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நீட்டாக பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் இது நல்லா வருஷ கணக்கில் நல்லா உழைக்கும். அந்த மாதிரி தான் இது ஒன்று நான் வந்து பிக் பண்ணேன். கிட்டத்தட்ட இதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி டிசைன் அழகாக இருக்குல்ல. ஸோ அடுத்தது ஒரு பேர்ல் செட்டுங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்னு வந்து சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான், இதுதான். ஓகேங்களா. ஸோ சென்டரில் வந்து ஒரு சூப்பரான ரவுண்டு சக்கரா இருக்குது. அண்ட் சுற்றியும் வந்து பேர்ல்ஸ்னால் எனக்கு வந்து பேர்ல்ஸ் வந்து வச்சு ஜுவல்லரி இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து எனக்கு என்னமோ தெரில, அது வந்து எனக்கு ரொம்பவே அழகாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸோட எனக்கு செட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவுமே வந்து எல்லா அவுட்ஃபிட்டோடையும் இது பேரப் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எத்னிக் வேருக்கு இது நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லைக் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது டெஃபினட்டாக இட் வில் ஒர்க் வண்டர். ஜஸ்ட் திஸ் செயின் அண்ட் ஒன் பியூட்டிஃபுல்லான ஒரு ஒன் ப்ளீட்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜஸ் ஆகட்டும் இல்லை ஆஃபீஸ் எல்லாம் ஆகட்டும் ரொம்ப ஹெவி ஒன்ஸ் எல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி லைட் வெயிட்டாக ரொம்பவே வந்து பார்க்கவே ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கிற மாதிரி இதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்னுமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன் மார்க்கெட்டில். பட் திஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிகாஸ் ரொம்ப அழகாக இருக்கும் இதை போடுறதுக்கே. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே கழுத்தி ஒட்டி எல்லாம் கழுத்துக்கு கீழே கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் நிறைய கலெக்ஷன்ஸ் நான் வந்து வச்சுருப்பேன்.
ஸோ அடுத்தது இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெடிஷ்னலான ஒரு பீஸ். இது வந்து ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது. பட் இது வரைக்கும் நான் இது போட்டதே கிடையாதுங்க. அது எனக்கு இது பார்த்து என் கையில் இருக்கணும் அப்படின்னு வாங்கினேன். பட் எனக்கு எந்த அவுட்ஃபிட், அதாவது சாரீ போட்டாலும் சரி, வேறு லைக் அனார்கலி ட்ரெஸ் எல்லாம் போட்டால், இது மட்டும் போட்டால் எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. அண்ட் இதோட வந்து மித்த ஜுவல்ஸும் வந்து எதுவுமே செட் ஆகாதனாலேயே எனக்கு இது அழகுக்காகவே வந்து நான் ஓகே இது வச்சுருக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சேலம் குகையில் தான் நம்ம இருந்தோம், ஓகேங்களா. அப்போ சின்ன வயசுலலாம் வந்து பார்க்கும்போது பக்கத்து வீட்டு ஆன்டிஸ் எல்லாம் வந்து போடும்போது இந்த மாதிரி நகை செட்டு ஒரு அப்போ ஒரு பாட்டி வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அது சின்ன வயசில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, கல் பார்க்கும்போது ஏன் நல்லா இருக்குல்ல, கல் ஜொலிக்குதில்ல அப்படின்னு மாதிரி இருந்தது. ஸோ அவங்க வந்து கோல்டில் வந்து போட்டிருப்பாங்க. அதே ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும்னு பாருங்களேன். இது என்ன டிசைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த டிசைன் அந்த மாடலில் தான் இருக்குது. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனாலேயே இது வச்சுருக்கேனே தவிர நான் இது வரைக்கும் இதை நான் போட்டதே கிடையாது. இது வித்தியாசமான ஒரு டிசைன். பட் இதுலேயும் கீழே வந்து அந்த ஹேங்கிங்ஸ் ட்ராப்லெட்ஸ் மாதிரி இருக்கனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வீட்டில் தோரணம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் நான் இன்னும் இதை வந்து போட்டதே கிடையாது. பட் நான் வச்சுருக்கேன், பொக்கிஷமாக வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நான் நம்மளோட வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக் செட்டு இது எப்போவுமே எனக்கு அதாவது சோக்கர் செட்டோட நான் வந்து பேரப் பண்ணியிருப்பேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர், லக்ஷ்மி பெண்டன், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ட்ரெடிஷ்னல், அதாவது பட்டு சாரிக்கு இல்லை பட்டு பாவாடைக்கு அண்ட் ஹாஃப் சாரிக்கெல்லாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ இது வந்து கை வங்கியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நெக் பீஸாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக் பீஸில் வந்து இது வந்து லேயர் பண்ணிட்டு போட்டான்னா ரொம்ப அழகாக இருக்கும். பட் நான் வந்து ஒரு வீடியோக்கு ஜஸ்ட் இது மட்டுமே வந்து போட்டிருந்தேன். இது ஸ்டைலிங் பண்ணிக்கலாம், எத்னிக் வேராகவும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், இல்லைனா வந்து வெஸ்டர்னைஸ்டு இதுக்காகவும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது ரெண்டுத்துக்கும் வந்து இது வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து செட் ஆகும். அண்ட் இதுக்கு இயரிங்ஸ் இந்த மாதிரி தான் இயரிங்ஸ் வருது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலெக்ஷன். இன்னொன்று வந்து கேரளா ட்ரெடிஷ்னலான ஒரு மாலை. பட் இதை வந்து நான் உடைச்சிட்டேன், பிஞ்சிச்சு தான். இது இப்படி இருக்குது, ஓகேங்களா. அதை நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கழட்டுறேன்னு சொல்லி பேர் வழியில் நான் டொப்பக்குன்னு உடைச்சிட்டேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு நான் பார்க்குறேன். பட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இல்லை, கம்பி வச்சு கட்டணும். பட் அந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் எனக்கு தெரியாது. நுணுக்கங்கள், ஜுவல்லரி மேக்கிங், ஜஸ்ட் ஒரு கம்பி மட்டும் வச்சு கட்டினாலே இது வந்து நீட்டாக அந்த கேரளா சாரிக்கெல்லாம் வந்து போடும்போது இது ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெடிஷ்னலான ஒரு பாலக்கா மாலை. இந்த பாலக்கா மாலை பாருங்கள், கேரளா டிசைன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. க்ரீன் வந்து ஹைலைட், அந்த ரெட் ஹைலைட், அதுக்கு இடையில வந்து கொஞ்சம் காசு வச்சு அதுவும் ரொம்ப அழகாக இருக்கு. அண்ட் அதுக்கு இயரிங் இந்த மாதிரி இயரிங் தான் வருது பாருங்க. இது வந்து லாஸ்ட் இயர் ஓணத்துக்கு வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். அக்காவுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கினேன். பட் எனக்கு இப்போ அந்த பேர்லாம் ஞாபகம் இல்லைங்க. அண்ட் இதுவும் வந்து பியூட்டிஃபுல்லான நெக்லஸ், அதாவது ஷார்ட் செயினு. அண்ட் கழுத்துக்கிட்ட மட்டும் இங்கே மட்டும்தான் வரும். நீட்டாக இருக்கும் பாருங்களேன். போட்டாலே அழகாக சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டாக இருக்கும். காலேஜுக்காகட்டும், ஆஃபீஸ்க்காகட்டும் போட்டுட்டு போனால் அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுவும் வந்து கழுத்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தெரியுதா? ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ். மேக்ஸிமம் எல்லாமே என்கிட்ட பிடிச்ச மாதிரி தான் வச்சுருக்கேன். சரி, ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு நெக் செயின், அவ்வளோதான். இது ஒன்று தான் நான் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபுல் நைட்டுக்கு இதுக்கும் வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு இது வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் ஃபுல்லாக வந்து கிறிஸ்டல் ஒர்க் இருக்குது. அண்ட் இது வந்து ஃபுல்லாக கோல்டு. அதனால் நீங்கள் பிளாக் ட்ரெஸ்ஸஸ்க்காகட்டும், நைட் பார்ட்டிஸ்க்காகட்டும் இந்த மாதிரி செயின் போடும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதோட டிசைன் பாருங்களேன், உருண்டையாக அழகாக இருக்குல்ல. ஸோ நான் காமிச்ச கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு என்ன கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நெக் செயினுக்கு, அதாவது இந்த நெக் செயினுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் வருது.
நல்லா இருக்குல்ல? இது வச்சு ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் நீட்டாகவும் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு சோக்கர் அண்ட் இந்த மாதிரி சிம்பிள் செயின்ஸோடு நீங்கள் வந்து பேரப் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்பா அப்படின்னு மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ஹெவியாக வந்து ஜுவல்லரி எல்லாம் போட்டுட்டு ரொம்ப நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த மீடியமில் தான் இருப்பேன். ரொம்ப ஹெவியும் பிடிக்காது, ரொம்ப ரொம்ப சிம்பிளும் பிடிக்காது. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சைட்லலாம் ரொம்ப 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 சிம்பிளாக இருப்பாங்க. ஜஸ்ட் ஒன் வளையல், ஜஸ்ட் ஒன் செயின், ஜஸ்ட் ஒன் தோடு. ஸோ அந்த ஒரு கம்யூனிட்டிலேயே நான் இருக்கிறனால தான் எனக்கு வந்து நாம் ரொம்ப ஹெவியாக போட்டுட்டு போனோன்னா வச்சுக்கோங்களேன், மேலேருந்து கீழே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதனாலேயே நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி செயின் செட்ஸோடு வந்து பேரப் பண்ணிப்பேன். அதையும் தாண்டி நம்மளோட வீடு ஃபங்க்ஷன் நம்ம கண்டிப்பாக கிராண்டாக இருக்கணும்னா நான் எல்லாத்தையும் வந்து பேரப் பண்ணிப்பேன். ஸோ எனக்கும் வந்து ஜுவல்லரிஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. ரீசெண்டாக 2 வாங்கியிருக்கேன் பாருங்கள், ஒரே டிசைனில் 2 வாங்கியிருக்கேன். ஏன்னா எந்தளவுக்கு எனக்கு செயின் பிடிக்கும்னா செயின் தான் அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த 2 செயினும் பாருங்கள், ஒரே டிசைனு, ஆனால் கலர்ஸ் மட்டும் வேறு. ஆக்சுவலாக இது வந்து நம்மளோட சேலுக்கு தான் வந்து வச்சுருக்கோம். பட் எனக்கே ஃபஸ்ட்டு நான் பிடிச்சனால நான் வந்து வாங்கி எனக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த செயின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக் பீஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. எனக்கு இந்த செயின் நான் பார்த்த உடனே என்ன தெரியுமா தோணுச்சு பாருங்கள், இந்த சாரிக்கு எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு பாருங்களேன். வாவில் இது வந்து ஆக்சுவலாக க்ரீன் ஸ்டோனு. அண்ட் இதுக்கு இயரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயரிங், 2 பேரட், க்யூட்டான பேரட் வந்து அந்த காது கிட்ட வந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, அதுக்கு கீழே இந்த பெரிய லோலாக் தொங்குற மாதிரி சூப்பராக இருக்குல்ல. அண்ட் இதுக்கு பின்னாடி செயின் வருங்க. ஆக்சுவலாக இந்த பெண்டன் பார்த்தோன்னே எனக்கு வந்து டைட்டானிக் ஞாபகம் தான் வந்தது. அதனால தான் எனக்கு இந்த கலரும் பிடிச்சிருந்தது. இன்னொரு கலரும் காமிக்கிறேங்க, டிசைனும் பிடிச்சிருந்தது. அந்த 2 வரியில் வர அந்த செயின் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு மாடல். நம்மளோட துளிர் ஸ்டோர்ஸ்லேருந்து அவருக்கு வரும் லைக் டீலர்ஸ் அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அதுலேருந்து நான் பிக் பண்ணேன், எனக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். இது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம். காண்டாக்ட் நம்பர் கீழே வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த செயின் பாருங்களேன், ஸோ இது ப்ரிட்டியாக இருக்குல்ல. இந்த பெண்டன் தாங்க, இது வந்து ப்ளூவும் கிடையாது பர்பிளும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர். இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிடுச்சுல. இந்த மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் இது வந்து எவ்வளோ நீட்டாக சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இயரிங்ஸ் வந்து பாருங்கள், இந்த மாதிரி இயரிங்ஸ். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தி ஆகிடும், உங்களை போட்டு அறுக்க விருப்பப்படல. இது நல்லா போச்சு, நல்லா இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோவும் உங்களுக்காக நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் எந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ்க்கும் வந்து செட் ஆகும்னு கூட வீடியோ கூட நான் வந்து எடுத்து வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அப்புறம் பேங்கிள்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காமிக்க ரெடியாக இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது என்ன மாதிரி கலெக்ஷன் நீங்கள் பார்க்க விருப்பப்படுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் டேக் கேர், டாட்டா, பாய்.